அந்த மூஞ்சி பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாத்தியா அந்த மூஞ்சி பார்த்தா எடுத்த மாதிரி இருக்கு. சொல்லட்டா காஞ்சி போன காட்டுல நீங்க போற மக்கள் ஏ புட்ட ஏ புட்ட ஏ புட்ட ஏ புட்ட யார் புட்ட யார் புட்ட நீ எங்க நேரம் வந்து நிக்கிறா யாரா வந்து நிக்காம எங்க வந்து சொல்ற ஒரு ஓரமா அப்படியா ஏண்டா அன்றே போடா பட்டா அந்த மூஞ்சி பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஒளிச்சு குடுத்து ரோட்டோரமா போட்டு வச்சுக்குறா பாச்சு மோட்டா எதுக்கு தெரியுமா எங்க அண்ணன் கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஜனங்களே எல்லாருமே கேளுங்க. ஒரு ஏழ்மையான பெண்ணை மாடி கோபுரத்தில் இருக்கும் இவங்க அண்ணன் கெடுத்தாருன்ட்டு. ஆமாண்டா அதோ தெரிய ரோட்டு வரும் ஒரு பெட்டி கடை வச்சு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தணும்னு சொல்றாங்க. ஆமா இப்ப நான் சொல்றேன் கேளு. என்னடா 1 லட்சத்துக்கு 1 ரூபாய் கொடுத்து கேக்குதம்மா கேக்குதா 1 லட்சத்துக்கு 1 ரூபாய் கொடுத்து நான் உன்னை கெடுத்தா அதுதானே இருக்குது. மேல இருக்கும் கீழே இருக்கும் வித்தியாசமா தெரியலடா நாயே. என்னடா மேல் வெறுப்புல அந்த மைதான் போது கீ வெறுப்புல அந்த மைதமா போகுது. போகுண்டா அப்பா நீதி வேணுமாப்பா. இதுல நீதிமன்றமா உங்க குடும்பமன்றமா இந்த நீதிமன்றம் எதற்காக வர வேண்டும்? அப்பா நான் மகளவே வரவில்லை. ஒரு நாட்டின் ஒரு பெண்ணாக வந்திருக்க அண்ணனுக்கு நீதி கேட்க மக்களுக்காக அண்ணனுக்காக வாதம் வந்திருக்க. ஆமா மகளே சொல்லப்பா இந்த பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்றால் உனக்கு நாடு இல்லை நகரம் இல்லை வீடு இல்லை பொண்ணு இல்லை பொண்ணு போனா. என்னுடைய தந்தை என்று சொன்ன பாத்தியா இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். நாடு இல்லை நகரம் இல்லை உப்பு சட்டி வரவோடு இல்லை நாட்டை விட்டு போன நாய் எங்க போலாம் அப்படி ஆகட்டும். சரி அப்பா தண்டனையை மாற்றி வைக்கப்படி இப்படியே உனக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம். இதுவும் அவசர திருமணம். அவசரத்துக்கு ஐயர் எப்படி கூப்பிடணும்? மரியாதையா கூப்பிடணும். நரசிம்மங்க ஐயா கூப்பிடு. ஐயா நரசிம்ம அரண்மனையிலே நரசிம்மருக்கு திருமணம் உடனே வந்து சேருங்க. யாருக்கு நம்பி காரியம் சுபகாரியம் சுபகாரியம் காரியம் சொல்லுகிற வந்தோம்னா சுபகாரி சுபகாரி எனக்கு ஒரு சந்தேகம். நோக்கின நம்பி சந்தேகம். பட்டை பட்டை திருநாமம் திருநாமம் குலத்தோன் நான் முக்குலத்தோன் முக்குலத்தோன் விளக்கம் குலத்தோன் விளக்கமா என் நம்பி எங்க அம்மா ரெட்டியா
எங்க அப்பா செட்டியார், நான் பாப்பார். ஐயா, செட்டியாருக்கும் கலப்பு திருமணம் நடந்திருக்கும். ஆமா. நீ எப்படி பாப்பாரான? அதற்கு விளக்கம் தேவையா? என் தம்பி, எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு திருமணம் ஆகினே எங்க அப்பா இறந்து விட்டார். எங்க அப்பா இறந்து விட்ட காரணத்தால் ஐயர் வீட்டில் எங்க அம்மா வேலை பார்த்தார். ஐயர் எங்க அம்மா வேலை பார்த்தா நான் நின்னுட்டு சொல்ல ரக்கமா இல்ல உனக்கு. அப்படின்னா நீ கிராஸா? இல்ல ஜெசிபா. ஐயா, அப்படின்னா உங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாங்க. மரியாதை கட்டியா யாரு நம்ம மரியாதை கட்டியா அம்மா யாரே வச்சுனா மரியாதை கட்டியா எங்க அம்மால ஒண்ணு ஐயர் வச்சுன்னு இல்ல, எங்க அம்மா தான் ஐயர் வச்சிருச்சு. ரெண்டுமே ஒண்ணுதான். யாரும் விளக்கமா சொல்லிங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். சரி, வந்த வேலை பாரு, சீக்கிரமா திருமணத்தை செய்து கொடு. சீக்கிரம் ஆகட்டும். ஒரு நாட்டு இளவரசர் 108 தவிர ஆல்ரெடி விக்ஸிங்கிறாரு. நீ போட்ட ஆம்புலன்ஸ் தான். மாலை போடும்போது மாப்பிள்ளையாண்டா தலையை பொறுக்க, மாலை வைக்கும் போது மாப்பிள்ளையாண்டா தலையை கொடுத்தார். சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி முடி. நம்பி வேகமா சொல்லு. இன்னால பாக்குற பத்தியா நீ மனவரையா ஒரே துருநாட்டம். என்ன பண்ணுங்க நீ? ஐயா, இல்லடா அம்பி, வர வழியில ஆரணியில ஒரு பானிபூரி சாப்பிட்டேன். அது ஒரே ட்ரபிள் எடுத்து வர வழியில ஆரணியில பானிபூரி சாப்பிடல, பாய் கடையில போய் சிக்கன் பக்கோடா விட்டேன். ஒரு ஐயர்வாலியா கவுச்சி சாப்பிடுவாளப்பா. நானா சிக்கன் சாப்பிட்டேன். நான் தான் கண் கூட பார்த்தேன். சிக்கன் சாப்பிட்டேன். நான் சிக்கன் எல்லாம் சாப்பிடுறது இல்லை, ஒன்லி கோழிக்கறி தான் சாப்பிடுவேன். கோழிக்கறி ரெண்டு ஒண்ணுதான். சிக்கன் தான் கவுச்சி, கோழிக்கறி கவுச்சி கிடையாது. எப்படி? ஏன்னா கறி எடுத்துன்னு வந்தானே மஞ்சள் தூள் போட்டு 3 முறை அழைச்சோம்னா கவுச்சி எல்லாம் போய் தரணும். கவுச்சி இல்லையா? அப்போ கவுச்சி இல்ல. கவுச்சி இல்லைன்னு தான் புரட்டாசி 3ஆம் தேதிக்காம பெருமாளுக்கே இதான் பெட்டி படிக்கிறான். நீ உண்மையான ஐயா இருந்தா அது மாதிரி பேச மாட்டேன். ஆடிக்கிறதுக்கு சிக்கன் பேட்டி தான் ஒரு கோடியிலே போட்டு எடுத்துன்னு திட்டு நீங்க போறீங்க. முருகருக்கு சரி, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லு. கொஞ்சம் தள்ளி வேணும். இன்னத்துக்கு எனக்கு ஐயர் வச்சுட்டு போல இதா அப்படி சொன்னீங்க. சீக்கிரம் ஆகட்டும். கெட்டவாடா கெட்டவாடா சைலண்ட் சைலண்ட். வாம் ஆஹம் வஹம் வாம் வாம் கஹப் இங்கே ஓம கொண்டல்ல, அதனால இந்த குண்டத்தை போட்டிருக்கு. நீதான் வளர்த்துறோம். வாம் ஆஹம் வஹம் வாம் ஓம் பொட்டிகரம் நட்டுன ஓம் மர்தகரம் நட்டுன ஓம் மன்னரசரம் நட்டுன ஓம் வெள்ளசரம் நட்டுன ஓம் ஆஜர் நட்டுன ஓம் வீஸ்கோய் நட்டுன ஓம் கோஜ் உட்கரணமே ஓம் சார் உட்கரணமே ஓம் நந்து உட்கரணமே ஓம் கார்த்தி உட்கரணமே ஓம் வெள்ள உட்கரணமே ஓம் சிவா செவுட்டு மங்கரமே ஓம் சத்திய மங்கரமே ஓம் கம்பனகர 16 பேர் பண்ணட்டணுமே. இந்த ஐயர் பண்ணட்டே மட்டும் நல்லா இருக்க. நாம மந்திரத்தை சொன்னா 16 பேர் பொண்டாட்டி செத்து போடுவா அம்பி. இங்க 16 பேர் பொண்டாட்டியும் போட்டாத்தான் காரியத்துக்கு பொண்ணா வர வருமானத்தை ஏமாடாச்சு நல்லா இருக்கும். வருமானத்துக்கு நான் போடணும், அவ்வளவுதான். இதான் முடிவு பண்ணிக்கிறேன். அமௌண்ட்டா முதலாளி போட மாட்டான். போடுவோம் சீக்கிரம். ஆஹா மோஹக் வா பாப்பா எல்லாரும் மிஸ் ஆச்சிங்களா? பா என்ன மனம் வரேன், எங்க போய் எந்த காலத்தை சொல்லியிருக்கேன். என்ன தவறு கேள்வி கேட்டுக்கிறேன்.
என்ன தவறா சொல்றேன்? என்ன சொல்லுங்க என்ன தவறா சொல்றேன்? ஆளை பார்த்தா என்ன ஏன்டா தவறா சொல்றேன்? அரசாங்கத்துல ஒண்ணு நடக்குது. வீடியோ கேமரால நடப்பான். தாடி கிடி வந்தா போட்டு அதனால சேவ் பண்ணிட்டு உனக்கு இருக்கு சீக்கிரம் சொல்லு. ஓம் ஆஹா மஹா மா பட போறங்களா போடுவாங்க. மறுபடியும் என்ன வார்த்தை சொன்ன பாத்தியா? படம் எங்க போடுவாங்க? படம் எங்க போடுவாங்க? படம் எங்க போடுவாங்க? இல்லப்பா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. கூரை சேலை எடுத்துட்டு வர சொல்ல. எடுத்து வந்தாச்சு. எடுத்துட்டு வந்தீங்களா? சீக்கிரம் ஆகட்டும். ஓம் ஆஹா மஹா நான் தாலி வாங்கிட்டீங்க. ஐயா, என்ன சொல்லிக்கிற பாத்தியா நீ? என்ன எங்க போய் எங்க என்ன வார்த்தை கேக்குற? தாலி வாங்கி வந்துட்டேன்னு தானே போய் கேட்டேன். தாலிதான் வாங்கி வந்தாச்சு. தாலி வந்தா தானே தாலி கட்டுறதுக்கு. ஆமா, தாலி வாங்கிட்டேன்னு தானே கேட்டேன். தாலில திருமணத்தை ஏற்பாடு செய்வோம். தாலி வாங்கிட்டேன்னு தானே கேட்டேன். தாலி அத்தனை கேட்டேன். தாலி வாங்கிட்டேன்னு தானே கேட்டேன். ஐயா, ஏய் மாப்பிள்ளை பிடியாடா இருக்கு. டேய் நேரா உட்காரா. நேரா உட்காரா. டேய் என்னடா டேய் உட்காருடா உட்காருடா. பத்துங்க. ஐரா நீ வேற யாரா? ஏய் நான் ஐயா ரவுடி. ஐயா, சீக்கிரம் ஆகட்டும். நான் சும்மா கேள்வியா அம்மா லாரி வச்சிருந்தா எங்க அம்மா லாரி வச்சிருந்தேன். அம்மா லாரி வச்சிருந்தா எங்க அம்மா லாரி வச்சிருந்தேன். ரொம்ப நாளா வச்சுதான். அப்படின்னு நான் தான் ஆயிரா. சரி, சீக்கிரம் ஆகட்டும். ஓ டேய் நான் எதில் விட்டேன்? நீ எதுல விட்ட அதுல விட்ட அண்ணா நீ எதுல விட்ட அதுல விட்ட எதில் விட்டா சொல்லு. சரியா? நீ எதுல விட்ட அதுல விட்ட இன்னை எதில் விட்டுனா அதில் தான் விடுவோம். செவிட்டு விடுவாங்க. வாடா. ஓ ஆஹா மோகமா வலுக்கு பார்த்துட்டேம்மா. ஐயா, முதல்ல இன்னும் கல்யாணம் கூட ஆகல. என்ன அதுக்குள்ள வழக்கு பார்த்துட்டாங்க. இல்லப்பா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. காமாட்சம்மாளு தொட்டு கொண்டுமா. அதெல்லாம் தொட்டு கும்பிட்டு சீக்கிரம் ஆகட்டும். வா மா எல்லாரும் உத்தரவானா? ஏய், மறுபடியும் எந்த இடத்துக்கு போறப்பா? எந்த இடத்துக்கு போறப்பா? சீக்கிரம் ஆகட்டும். ஓ சொன்னமா உன் தாலி டேய் ஆட்டுடா டேய். கல்யாணமா தாலி வாங்க. ஏன்டா அவன் மேல பார்த்து ஏமால் காட்டுற? மாங்கல்யம் தந்தனா கெட்டிமன கொண்டு வாடான்னு சிரிக்க உள்ள பாக்குறேன். நீங்களே அந்த மனதார வாய்ப்பு எப்போ இதுல பல்லாண்டு காலம் நீரோடி வாழ வேண்டும் தங்கச்சி. உனக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இந்த அண்ணனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட உன்னை விட்டு பிரிவதை நினைத்தால் இந்த அண்ணனின் இதயமே தாங்கவில்லையம்மா தங்கச்சி. உண்மைத்தான் அண்ணா, உன்னை விட்டு என்னாலும் பிரிய முடியாது. சின்ன சிறு வயதிலிருந்து தாய் தந்தை முகத்தை நான் பார்த்தது கிடையாது. என்ன தாய்க்கு தாயவன் தந்தைக்கு தந்தையாவும் வளர்த்து வந்திருக்கிறேன். உன்னை விட்டு நான் எப்படி பிரிந்து வாய் போகின்றனோ தெரியவில்லையே அண்ணா. தங்கச்சி, அண்ணா, மக்களுக்கு தாய் தந்தை இறந்த நாள் முதலாய் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக இருந்து அரும்பாடுபட்டு வளர்த்து தங்கச்சி அண்ணா, நான் பேசும் பேச்சு என்னுடைய உயிர் மூச்சு வாழ்வின் லட்சியமே நீதானம்மா தங்கச்சி. நம்முடைய பாசம் எப்படி தெரியுமாம்மா? முத்துக்கு முத்தாயே, முத்துக்கு முத்தாயே. முத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே.
செல்ல இடமோ மிக வசதி படைத்த இடம். ஏழையாக மாறிவிட்ட தங்கச்சி, இந்த ஏழை அண்ணனை மறந்து விடாத தங்கச்சி. எப்போது நான் மறக்க மாட்டேன் அண்ணா. நான் பயிர் வருகிறேன். அதோ செல்லுகிறாரே கலச்செல்வி. பெண்ணென்றால் அவளுக்கு ஒரு விளங்க வேண்டும். பெண் குலத்தின் பொன் விளக்கு மாதர்கள மணி விளக்கு என்று நீதாலும் பேர் இப்படியே ஆகட்டும் அண்ணா. போயிட்டு வருகிறேன். அண்ணா நம்முடைய தங்கைக்கு வாழ் கொடுத்து தலையாத மன்னர் என்று நான் வந்தவர் இங்கிருந்து நான் வருகிறேன். நம்முடைய ராஜ்யத்தில் பதவி காலி இருக்கிறதா? பதவி எதுவுமே காலி இல்லை. பதவி காலி இல்லை. இல்லையா? தளபதியாரே, என்ன சொல்லு? உன்னுடைய பதவியில் பாதி பகிர்ந்து இந்த கலைஞர்களுக்கு புரட்சி வீரன் பட்டத்தை தரப்போகிறேன். வேண்டாம் அண்ணா, சொல்லுவதை கேளுங்கள். அவன் எங்கிருந்தோ வந்தவன். அவனுக்கு புரட்சி என்ற பதவி கொடுக்க கூடாது. சொன்னா கேளுங்கள், விளையாடாதே. தளபதியாரே, என்ன? ஏழாளுக்கு பதவி கொடுக்கூடாது. நீ சரியாக நின்றிருந்தால் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்குமா? ஓ, அதற்காகத்தான் பெருத்து கொடுத்து பதவி வந்து விட்டதென்று ஆணவத்தோடு அகம்பவத்தோடு எதுவே செய்யக்கூடாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நாங்கள் இந்த கட்டளை உடனே செல்கின்ற நாட்டு நிலையம் எதிர்கிற என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசிக் கொள்கிறார். நேற்று வந்திருந்த புரட்சி வீரர் பதவி கொடுத்த மன்னர், புரட்சி வீரர் பதவி பெற்றாரே, அவனை இருக்க கூடாது. இந்த கேட்டு மன்னர் இருக்காது. அனைவரையும் வழிக்க ஜெயிலில் சென்று சீரத்துடன் வந்தேன். சென்று விளையாடி அறிந்த
என்னாலே வாழை உங்கம்மா ஜோடிக்கிறேன் ஆடுகிறேன் ஆனந்த அது மட்டும் இல்லாம அக்கா எங்கத்தான் போயிருக்கிறான்னு தெரியல அரிசி அக்கா 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 அரண்மனை ரொம்ப வேலைக்கா ஆமா என்ன வேலைன்னு கேக்குறீங்க அக்கா அரண்மனையில எவர் சிலவர் பாத்திரம் தேய்ச்சி 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 கேவணுங்க அப்படியா ஆமா ஏண்டி அடுத்த பக்கம் போக வேண்டும் மலர் வேணும் எப்படி போக வேண்டும் எப்படி தெரியுமா ஜவாரி தோட்டத்திலே
சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டு மலர்களை பறித்து ஆடுபாக தொடுத்து உன் தலையில சூடிட்டுக்கா. அக்கா உன் மனசு மாதிரி இல்லையா? உன் மனசு எப்படி இருக்குது?